எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கார தோசை. கார தோசையும் பீனட் சட்னியும். இந்த சூப்பரான கார தோசை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த கார தோசைக்கு உள்ளே வைக்கிறதுக்கான அந்த ஸ்டஃபிங் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு 3/4 கப்பு நான் கடலை எடுத்துருக்கிறேன். அந்த கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, தீஞ்சு போயிடாமல் வறுத்தெடுங்க. இப்போ கடலை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதை செப்பரேட் பண்ணி இன்னொரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இந்த ஆயிலுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பீனட், அதை ஒரு ஜாரில் போட்டுடலாம். ஏன்னா இதெல்லாமே இப்போ சட்னி மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அப்புறமா நம்ம அந்த பச்சை மிளகாவும் கார்லிக்கையும் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம இந்த ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக புளி, இந்த சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அரைச்சிட்டு இருக்கும்போது இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சுது. இதை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி பிளெயினாக இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கு நீ தாளித்து கொட்டணும். அதுக்காக நான் அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி தாளிச்சுக்கலாம். இதை தாளித்து சட்னிக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூப்பரான பீனட் சட்னி ரெடி ஆகிடுச்சுது. இந்த பீனட் சட்னி நீங்கள் அரைக்கும் போது வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இந்த கார தோசைக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சட்னி. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற விட்டுருக்கிறேன். ஒரு 15 காஞ்ச மிளகா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 15 எண்ணம் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் ஒரு 4-5 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியை ஆட் பண்ண வேணாம். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கார சட்னி ரெடி ஆகிடுச்சது. இதில் எதுவுமே நம்ம தாளித்து கொட்டணும்னு தேவையில்லை. இது இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சது, பீனட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சது. இப்போ நம்ம தோசைக்குள்ளே இது எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம தோசை மாவை ஊற்றிக்கலாம். நல்ல மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றும் போது நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா இது தோசைக்கு மேலே நம்ம மசாலாலாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்ல, அதனால தான். இப்போ நம்ம தோசையை ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே நம்ம பீனட் சட்னி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பீனட் சட்னி மேலே ஆட் பண்ணணும் தேவையில்லாட்டி அந்த கார சட்னியை மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பீனட் சட்னியை லைட்டாக மேலே ஆட் பண்ணிங்கன்னா அந்த கார சட்னியும் நீங்கள் ஆட் பண்ணும்போது காரம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கார சட்னி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 சட்னியுமே நம்ம தோசை மேலே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெயை மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம்.
ஊற்றி விட்டுட்டு நீங்கள் ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் தோசைக்கு மேலே. ஆனால் அந்த தோசையை நீங்கள் திருப்பி போடணுன்னு தேவையில்லை. இப்போ நல்ல கிறிஸ்பியாக வந்துருச்சு தோசை. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் தோசையை. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கார தோசை ரெடி ஆகிடுச்சுது. ஸோ கண்டிப்பாக இந்த கார தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பீனட் சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.